வணக்கம். ஈரான் மீது போர் தொடக்குவதற்காக அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பிரிப்பரேஷனுமே செய்து விட்டார்களா? உலகப்போர் மூன்றாவது வரப்போகிறது என்கிற இந்த அச்சத்தில் போர்க்கப்பல்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் அனைத்தையுமே தயார் நிலையில் வைத்திருக்கிறது அமெரிக்கா. ஈரான் தன்னுடைய மிசைல் பவரை எடுத்துக்காட்டுவதற்காக 4 புறமும் தன்னுடைய மிசைலை ஆக்டிவேட் செய்து வைத்திருக்கிறது. எப்போ போர் நடந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய விளைவை எடுத்துக்காட்டப் போகிறது. ஒட்டுமொத்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அச்சம், முக்கியமாக அரபு நாடுகள். ஆனால் எந்த அரபு நாடுகள் அமெரிக்காவுடன் கைகோர்த்து நின்றார்களோ, எந்த அரபு நாடுகளை நம்பி டொனால்ட் ட்ரம்ப் இந்த அளவில் ரிஸ்க் எடுத்து வைத்தாரோ, அதே அரபு நாடுகள் டொனால்ட் ட்ரம்ப் காலை வாரிவிட்டார்கள். அதாவது, நாங்க அமெரிக்காவுடன் நிற்க மாட்டோம், அமெரிக்காவிற்கு எந்த விதமான உதவியும் கொடுக்க மாட்டோம், அமெரிக்கா எங்களுடைய மண்ணையும் பயன்படுத்தக்கூடாது, எங்களுடைய ஆகாயத்தையும் பயன்படுத்தக்கூடாது. தெளிவாக டொனால்ட் ட்ரம்ப் எந்த அரபு நாடுகளை தன்னுடைய நண்பராக எடுத்து பார்த்தாரோ, அதே அரபு நாடுகள் அமெரிக்காவிற்கு எதிராக இவ்வளவு குரூஷலான சிச்சுவேஷனில் பேக் அவுட் ஆக்கி விட்டார்கள். இதற்கு மேல் நாங்க உங்களுக்கு உதவ மாட்டோம். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், ஈரான் இஸ் a strong power in Central Asia. சென்ட்ரல் ஏசியாவின் ஒரு மிக சக்தி வாய்ந்த நாடு. ஆனால் இதே சக்தி வாய்ந்த நாடு உடைந்து போனால் அதற்கான விளைவு அரபு நாடுகளுக்கு தான் ஏற்படும். இதை மையப்படுத்தி தான் இந்த ஒட்டுமொத்த முடிவையும் அரபு நாடுகள் எடுத்து வைத்திருக்கிறது. ஷியா சுன்னி பிரச்சனை என்ன ஆகும்? ஏன் அதை மறந்துவிட்டது சவுதி அரேபியா? எதற்காக சவுதி அரேபியா, குவைத், ஈரான் போன்ற நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள்? இந்த போர் நடக்கக்கூடாது என்ற அனைத்தையுமே இந்த பதிவில் நான் உங்களுக்கு ஆழமாக எடுத்து காட்டப் போகிறேன். அதனால் இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள், உங்களுக்கு புரியும். கல்ஃப் கார்ப்பரேஷன் கவுன்சில், இதில் 4 நாடுகள் இருக்கிறது: சவுதி அரேபியா, UAE, கத்தர் மற்றும் ஓமான். இந்த 4 நாடுகள் ஈரான் அரசாங்கம் விலகக்கூடாது, ஈரான் அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். அதே நேரத்தில் இதே அமைப்பில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் சவுதி அரேபியா, கத்தர் மற்றும் ஓமான், இவர்கள் டொனால்ட் ட்ரம்ப் மீது அழுத்தத்தை போட்டு எப்படியாவது இந்த போரை தடுத்து நிறுத்தலாம் என்கிற அந்த வேலையை பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். அதற்காக தான் நீங்க பார்த்தீர்கள்னா, சவுதி அரேபியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலித் பின் சல்மான் அமெரிக்கா சென்று அங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். GCC பஹ்ரைன், அவருடைய ஸ்டாண்ட் வேறாக இருக்கிறது. அப்படி ஈரான் மீது அமெரிக்காவுடைய தாக்குதல் நடந்தால் ஈரான் அழியும், ஈரான் அழிந்தால் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த அச்சமும் குறையும். அதாவது there will be a security relief for பஹ்ரைன். குவைத் அமைதியாக இருக்கிறது. சவுதி அரேபியா, UAE அண்ட் ஓமான், இவர்களுடைய ஸ்டாண்ட் என்ன? டிப்ளமேட்டிக் வழியில் எதற்காக மற்ற ஆப்ஷன்ஸ்களை தேடி வருகிறார்கள். ஒவ்வொன்றாக இந்த வீடியோவை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். எங்களுடைய வீடியோக்கள் 10,000, 15,000, அதிகபட்சம் 20,000 வியூஸ்களை தாண்டுவதில்லை. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. ஏன்னா நாங்கள் செய்யக்கூடிய ரிசர்ச் உங்களுக்கு புரியும் எந்த அளவில் ஆழமான ரிசர்ச்களாக இருக்கிறது. அதற்கு நேரம் ஒதுக்கி அதற்கான ஆட்கள் போட்டு பல விஷயங்கள் நடக்கிறது. இது போன்ற செய்திகள் பல நபர்களிடம் போய் சேர்ந்தால் மட்டும்தான் எங்களுடைய உழைப்பிற்கான பிரயோஜனம் இருக்கும். ஆகையால் நீங்க இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகள், கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை ஏராளமான நபர்களிடம் எடுத்துச் செல்லுங்கள். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், அங்கேயும் நீங்கள் டவுன்லோட் செய்து போடலாம். 3ஆவதாக, எங்களை பொருளாதார ரீதியாக சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோட் வழியாக. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம்.
கல்ஃப் நாடுகள் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? தன்னுடைய வீடுகள், மாளிகைகள் கண்ணாடியாக இருந்தால் கூட பக்கத்துல இருக்கக்கூடிய மாளிகை கல்லால தானே கட்டப்பட்டது. அப்போ வெளி உலகத்திற்கு நாங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரிந்தால் கூட உள்ளுக்குள்ள நாங்க கோழைதான் என்கிற இந்த விஷயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தின் ஒரு சில பக்கங்களை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க இதற்கு மேல் இந்த பிரச்சனையை புரிந்து கொள்ளுங்கள். முதல் ரீசன், த ஃபியர், பயம். 23 ஆண்டுகளுக்கு முன்பு ஈராக்குடன் நடந்தது, இப்ப ஈரானுடன் நடந்தால் என்ன நடக்கும்? 2003ஆம் ஆண்டு அமெரிக்கா சத்தாம் ஹுசைனை கைது செய்தார்கள். ஈராக்ல இருந்து என்ன கூறினார்கள்? நாங்க டெமோக்ரஸியை அமல்படுத்துவோம். ஆனால் நடந்ததா? கிடையாது. ஈராக்ல இன்னைக்கு சிவில் வார் நடந்து கொண்டிருக்கிறது. ஈராக்கில் ஏராளமான சின்ன சின்ன அமைப்புகள், அது தீவிரவாத அமைப்புகளாக இருக்கலாம், அல்ல மற்ற பவர்ஃபுல் அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் கையில் ஒட்டுமொத்த ஈராக் போய்விட்டது. எந்த விதமான டெமோக்ரஸியும் அங்க அமல்படுத்தப்படவில்லை. சவுதி அரேபியாவுடைய பிரச்சனை, பயம் இதுதான். அப்படி ஈரானுடனும் இப்படி நடந்துவிட்டால் என்ன நடக்கும்? ஈரானில் ஒரு சிவில் வார் தொடங்கினால் அந்த சிவில் வாருக்கான தாக்கம் ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள், அரபு நாடுகளில் தான் போய் சேரும் என்று பார்க்கிறார்கள். இதே போன்று நீங்க பார்த்தீர்கள்னா சீரியாவில் 14 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு கிரைசிஸ் வந்தது. அங்கேயும் சிவில் வார் நடந்தது. சிவில் வார், ஏராளமான சிவில் வார்ஸ்களை அரபு நாடுகள் பார்த்துள்ளது. யமனில் சிவில் வார் நடந்தது, சூடானில் சிவில் வார் நடந்தது. இதே போன்ற சிவில் வார் இப்ப ஈரானில் நடந்தால் அதற்கான தாக்கம் ஒட்டுமொத்த அரபு நாடுகளுக்கே போய் சேரும் என்கிற அந்த அச்சத்தால் தான் அனைத்து நாடுகளுமே இந்த போர் நடக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா ஷியா முஸ்லிம் கம்யூனிட்டி, குர்த் மற்றும் பலோச் ஈரானில் இருக்கிறார்கள். ஈரானுடைய பாப்புலேஷன் மட்டுமே 9 கோடி மக்கள். அப்படி ஈரான் மீது தாக்குதல் நடந்தால் தன்னுடைய கம்யூனிட்டியை, தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக குர்த், பலோச் இவர்களும் ஆயுதங்களை தூக்குவார்கள். ஒரு மிகப்பெரிய சிவில் வார் அங்க தொடங்கும். இப்போ மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை இவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். வாட் வில் ஹேப்பன் டு ஈரான்ஸ் ஆர்மி வெப்பன்? அப்படி இந்த சிவில் வார் நடந்தால் ஈரான் கையில் இருக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள், பாம், மிசைல் எங்க போகும்? யார் கைப்பற்றுவார்கள்? முதல் கேள்வி. ரெண்டாவது, வாட் வில் ஹேப்பன் டு த நியூக்ளியர் சைட்? ஏன்னா ஈரான்ல ஏராளமான நியூக்ளியர் சைட்ஸ் இருப்பதாக கூறுகிறார்கள். அந்த நியூக்ளியர் சைட் எங்க போகும்? யார் கையில் போகும் என்கிற அடுத்த அச்சம். மூன்றாவது, who will get the remote control of them? யார் கையில், யார் அதிகாரத்தில் இந்த ஒட்டுமொத்த வெப்பன்ஸ்கள், மிசைல்ஸ்கள், நியூக்ளியர் சைட்ஸ் இது எல்லாமே போகும்? கடைசியாக, அப்படி ஈரான் இந்த ஒட்டுமொத்த விஷயத்திலிருந்து மீண்டு வந்தால் கூட அவர்கள் கையில் இருக்கக்கூடிய enriched யுரேனியம் எங்க போகும்? அதோடைய விளைவுகள் என்ன? அனைத்துமே இவர்கள் பார்க்கிறார்கள். இந்த அனைத்து வெப்பன்ஸ்களுமே தப்பித்தவறி ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப், தீவிரவாத அமைப்பு இவர்கள் கையில் போய்விட்டால் ஒட்டுமொத்த உலகமே அழிந்து போகும். அடுத்த கிரைசிஸ், ரெஃப்யூஜி. இங்கே போர் வெடிக்கும் போது அந்த நாட்டு மக்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் சரணமடைய போவார்கள். அப்போ அந்த மக்களை அக்செப்ட் செய்வதற்காக அந்த நாடு தயாராக இருக்கிறார்களா? கிடையாது. ஏன்னா ஈரானுடைய அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை நீங்க பார்த்தீர்கள்னா ஈரானை சுற்றி 13 நாடுகள் இருக்கு. ஈராக், டர்க்கி, அர்மானியா, அஜர்பைஜான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். இது எல்லாமே லேண்ட் வழியாக கனெக்ட் ஆன நாடுகள். சி வழியாக கனெக்ட் ஆன நாடுகள் குவைத், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தார், யுஏஇ மற்றும் ஓமான். அப்போ 13 நாடுகளுக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கு if they shift to these countries. ஓகே, இரண்டாவது பிரச்சனை, இரண்டாவது இஷ்யூ இஸ்ரேல் ஃபேக்டர். இதை மிக முக்கியமாக பார்க்கிறார்கள். ஏன்னா இன்னைக்கு இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த 2 நாடுகளுக்கு நடுவே தான் ஒரு மிகப்பெரிய போர் இருக்கு, பவர் டசல் இருக்கு. அப்படி ஈரான் தாக்கப்பட்டால், ஈரானை இவர்கள் கண்ட்ரோல் செய்து விட்டார்கள்னா இஸ்ரேலை கண்ட்ரோல் செய்வதற்காக யாருமே கிடையாது.
இஸ்ரேலை செக் அண்ட் பேலன்ஸில் வைப்பதற்காக யாருமே கிடையாது. மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் அன்செக் லீடராக வளர்ந்துவிடும். இஸ்ரேலை கண்ட்ரோல் செய்வதற்காக ஈரான் மற்றும் தான் சரி என்கிற விஷயத்தை அவர்கள் உணர்கிறார்கள். இதை தாண்டி நீங்க பார்த்தீர்கள்னா சவுதி அரேபியாவுக்கு ஃபேவரபிளாக ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. ஈரான் இஸ்ரேல் போர், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போரிட்டு கொண்டு போது இஸ்ரேல் ஒரு ஷீல்டாக வேலை பார்க்கிறது சவுதி அரேபியாவிற்காக. சவுதி அரேபியா மட்டுமல்ல, மற்ற நாடுகளுக்கும் 2023ஆம் ஆண்டிலிருந்து காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பின்பு இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய பவராக வளர தொடங்கி இருக்கிறது. காசா, லெபனான், சீரியா, யெமன், துனிசியா மற்றும் கத்தார் அமெரிக்காவுடைய மிக நெருக்கமாக நண்பராக இருந்தால் கூட இந்த 6 நாடுகளில் இஸ்ரேல் பாம்பிங்கை போட்டிருக்கிறது. அப்போ உங்களுடைய நட்பும் சரியல்ல, உங்களுடைய எதிர்ப்பும் சரியில்லை என்கிறதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். 2வது, த டெவில் யூ நோ என்கிற பாலிசியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். அதாவது எதிரி இருக்கலாம், அதே எதிரி நமக்கு தெரிஞ்ச எதிரியாக இருந்தால் அந்த எதிரியுடைய விஷயத்தை நாம் கண்காணிக்க முடியும். ஆனால் எதிரி யார் என்று தெரியவில்லை என்றால் அவர்களை கண்ட்ரோல் செய்ய முடியாது. அப்போ தெரிஞ்ச எதிரி ஈரானையே கைக்குள் போட்டுக்கொள்ளலாம், ஈரானுடனேயே நம்ம போய்விடலாம் என்கிற முடிவை ஒட்டுமொத்த கல்ஃப் நாடுகள் எடுத்திருக்கிறது. அதனால்தான் நாங்க மண்ணையும் பயன்படுத்த விட மாட்டோம், ஆகாயத்தையும் பயன்படுத்த விட மாட்டோம். சவுதி அரேபியா, துபை அல்ல மற்ற அரபு நாடுகள் நினைப்பது என்ன? ஈரான் இருக்கணும், ஆனால் ஈரான் இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஈரானை கொஞ்சம் டிஃப்யூஸ் செய்து வைக்கலாம். ஈரான் இஸ்ரேலுக்கு நடுவே நடக்கக்கூடிய போர் இதுதான் நமக்கு லாபமாக இருக்கிறது. இவர்கள் போரிட்டுக் கொள்ளும் போது நம்மளுடைய பிசினஸை நாம் பார்க்கலாம் என்கிற இந்த விஷயம். அப்போ சென்ட்ரல் ஏசியாவில் இஸ்ரேலும் சூப்பர் பவராக வரக்கூடாது, ஈரானும் சூப்பர் பவராக வரக்கூடாது என்கிற இந்த முடிவை வைத்துதான் இந்த அனைத்து நபர்களுமே டிப்ளமேட்டிக் வழியில் டொனால்ட் ட்ரம்பிற்கு பிரஷர் போட்டு வருகிறார்கள். அடுத்த புள்ளி, இது மிக முக்கியமானது, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ். இந்த மேப்பை பார்த்தீர்கள் உங்களுக்கு தெரிய வரும். ஈரான், ஓமான் மற்றும் யுஏக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு சிறிய சந்து, கடல்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய சந்து, இதைத்தான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் என்று கூறுவார்கள். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹர்மூஸ் பார்க்கிறதற்கு கல்ஃப் நாடுகள், அரேபியன் சீல இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக கெனாலாக தானே பார்க்கிறீர்கள், கிடையாது. இது உலகத்தில் இருக்கக்கூடிய 20% ஆயில் சப்ளைக்கான ஒரு மிக முக்கியமான ரூட். அது மட்டுமல்ல, 20% எல்என்ஜி கேஸ் அதை எடுத்து செல்வதற்கான மிக முக்கியமான ரூட் இந்த இடம்தான். இந்த இடத்தை நீங்க பார்த்தீர்கள், வெறும் 33 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த 33 கிலோமீட்டர் ஒரு ஷிப் போக கூட சரியான வழி இல்லாத இடம். இந்த இடம்தான் மிக முக்கியமானது. கல்ஃப் நாடுகள் அவர்களுடைய மிக முக்கியமான வருமானம், பொருளாதாரம் இதே ஆயில் அண்ட் கேஸ் தான். 50% அவர்களுடைய எக்கனாமி இந்த ஆயில் அண்ட் கேஸ் ட்ரேடிங்கில் தான் இருக்கிறது. இந்த ரூட் ஒரு வேளை டிஸ்டர்ப் ஆனால் அவர்களுடைய பொருளாதாரம் அடிபடும், அவர்களால் சம்பாதிக்க முடியாது. இது ஏற்கனவே நடந்துள்ளது. 1980ஆம் ஆண்டிலிருந்து 88ஆம் ஆண்டு வரை ஈரான் ஈராக் போரின் போது ஈரான் தன்னுடைய மைன்ஸ்களை, மைன்ஸ்களை அங்கே விரித்தார்கள். அதாவது பாம்ஸ்களை கடலில் விரித்து விட்டார்கள். இதை சரிபார்ப்பதற்காக பிரிட்டனுடைய நேவி அப்போதான் அந்த ரூட்டை கிளியர் செய்தார்கள். அந்த ரூட் அந்த அளவில் டேமேஜ் செய்யப்பட்டது. மீண்டும் ஒரு முறை ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் IRGC அவர்கள் நீங்க பார்த்தீர்கள்னா, நான் 2-3 நாட்களுக்கு முன்பு அந்த படங்களை காட்டியிருந்தேன். மீண்டும் ஒரு முறை அந்த படங்களை பாருங்கள். மிசைல் போட்ஸ்கள், ஏற்கனவே ஆயிரக்கணக்கான போட்ஸ்கள் இந்த ஏரியாவில் ஈரான் போட்டிருக்கிறது, இந்த இடத்தில் போட்டிருக்கிறது, தன்னுடைய பாதுகாப்பிற்காக அல்ல தன்னுடைய நேவி பவரை காட்டுவதற்காக. இப்போ அதே போட்ஸ்களில் மிசைலையும் பொருத்தி இருக்கிறார்கள். தப்பித்தவறி இந்த போர் வெடித்தால் இந்த இடத்தை, ஆயிரக்கணக்கான நேவல் மைன்ஸை ஈரான் வைத்திருக்கிறது. 2வது, ஈரான் கையில் இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் மிகப்பெரிய அளவில். இந்த வழி டிஸ்டர்ப் ஆனால் இந்தியாவிற்கும் அதற்கான விளைவு வரும். காரணம், இந்த வழியிலிருந்து தான் இந்தியாவிற்கும் இந்த கச்சா எண்ணெய் வருகிறது. அப்போ போர் வெடித்தால் ஆயில் பிரைசஸ் அதிகரிக்கும். ஆயில் பிரைசஸ் அதிகரிக்கும் போது எக்கனாமிக்கலாகவும் பொருளாதார ரீதியாகவும் நாம் அனைவருமே அதை பார்க்க போகிறோம். 4வது மிக முக்கியமான புள்ளி,
சவுதி அரேபியா மற்றும் ஈரான் கையில் இருக்கக்கூடிய அந்த சாசனம், கவர்னன்ஸ், இரண்டு நாடுகளுமே ஷியா சுன்னி போரில் ஒரு மிகப்பெரிய எதிரியாக பார்க்கப்படுகிறார்கள். அரபு நாடுகளில் ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா. ஆனால் இந்த இரண்டு நாடுகளில் ஒரு காமன் ஃபேக்டர் இருக்கு, டிக்டேட்டர்ஷிப். இரண்டு நாடுகளுமே டிக்டேட்டர் நாடுகளாக இருக்கு. இரண்டு நாடுகளுமே ராஜா அந்த சர்வாதிகார வழியில் போகக்கூடிய நாடுகள். ஈரானில் அப்பப்போ எலெக்ஷன் கூட நடக்கும், மக்கள் ஓட்டு போடுவார்கள், ஒரு உபச்சாரத்துக்கு செய்வார்கள். ஆனால் சவுதி அரேபியாவில் எதுவுமே நடக்காது. சவுதி அரேபியாவில் வெறும் மியூனிசிபல் லெவல் எலெக்ஷன் மட்டும்தான் நடக்கிறது. எந்த விதமான எலெக்ஷனும் அங்க நடப்பதல்ல. சர்வாதிகார நாடு இரண்டுமே, சவுதி அரேபியா, ஈரான் இரண்டுமே. இப்போ சவுதி அரேபியாவுக்கு இருக்கக்கூடிய அச்சம் என்ன? அப்படி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தி நாங்க டெமோக்ரஸியை எஸ்டாப்ளிஷ் செய்வதற்காக தான் இந்த நாட்டை தாக்கியிருக்கிறோம் என்று கூறினால், நாளைக்கு அதே விஷயம் சவுதி அரேபியாவுக்கும் பொருந்தும். சவுதி அரேபியா மீதும் அமெரிக்கா தாக்குதலை நடத்தலாம். ஸோ அதனால் கூட இந்த நாடுகள் ஈரானுடன் போய் நிற்கிறார்கள். இன்னொரு விஷயம், கல்ஃப் நாடுகளுக்கு ரெவல்யூஷன், புரட்சி என்கிற வார்த்தையை பார்த்தாலே ஒரு பயம். புரட்சி அவர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன், ஈரானில் நடக்கக்கூடிய இந்த புரட்சி டெமோகிராபிக்கலாக கல்ஃப் நாடுகளுக்கு பரவிவிட்டால் அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், சிஆர் சுன்னி, அந்த பாப்புலேஷன் நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு மிகப்பெரிய அச்சத்தை உருவாக்கி உள்ளது. எப்படின்னு நீங்க பாருங்க, பெஹ்ரைனை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். பெஹ்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள், அதிகமான மக்கள் தொகை 60% 70% ஷியா சமுதாயத்தை சார்ந்த நபர்கள். ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய நாடு ஒரு சுன்னி ஃபேமிலி, சுன்னி சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் கையில் தான் அந்த சாசனம் இருக்கு. 2011 ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது. அப்போ கூட நீங்க பார்த்தீர்கள்னா சவுதி அரேபியா தான் சமாதானப்படுத்தி அந்த நாட்டில் அமைதியை கொண்டு வந்தார்கள். இதே போன்று நீங்க பாருங்க, சவுதி அரேபியாவில் ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்ல எந்த இடத்துல நீங்க இந்த ஆயில் கிணறுகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்துல ஷியா பாப்புலேஷன் 25-30%. அப்போ அங்க ஒரு ரெவல்யூஷன், ஒரு புரட்சி வெடிக்கும் போது சவுதி அரேபியாவால் அதை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் எந்த விதமான புரட்சியும் இங்கே நடக்கக்கூடாது என்கிற விஷயத்தை அவர்கள் நடத்துகிறார்கள். இப்போ பொலிட்டிக்கல் மேத்தமேட்டிக்ஸும் நீங்க பாருங்க. அடுத்த புள்ளி மிக ஒரு ஆழமான இந்த புள்ளி, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஈரானுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சரிந்தால், சுப்ரீம் லீடர் அலி கனேனி அவருடைய அரசாங்கம் கவிழ்ந்தால் என்ன நடக்கும்? யார் கையில் இந்த த்ரோன் போகும் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, வெஸ்டர்ன் எக்ஸ்பர்ட்ஸ்கள் கொடுக்கக்கூடிய பதில், கல்ஃப் நாடுகள் ரெசா பெஹல்வி என்கிற இந்த நபரை தான் விருப்பப்படுவார்கள். காரணம், ரெசா பெஹல்வி வந்தால் ஈரானுடைய கடைசி ஷாவின் மகன்தான் ரெசா பெஹல்வி. ஒரு மாடர்ன் அண்ட் செக்குலர் ஈரானை இதற்கு மேல் நீங்க பார்க்கலாம். இது அரபு நாடுகளுடைய ஒரு விருப்பம். ஆனால் இதே அரபு நாடுகள் ஷாவுடைய இதற்கு முன்பு அவர் நடத்திய அரசாங்கம் 1979 அப்போ எந்த அளவில் மிடில் ஈஸ்ட் இருந்தது அதை அவர்கள் மறக்க முடியாது. 1971 பிரிட்டிஷ் இந்த ஏரியா விட்டு போகும்போது, யுஏஇ உருவாகும் போது ஷாவுடைய ஆர்மி ஒட்டுமொத்த இடத்தையே ஆக்கிரமித்தார்கள். அபு மூசா தன்னை சென்ட்ரல் போலீஸாக எடுத்து காட்டினார். அதாவது எனக்கு கீழே தான் நீங்க எல்லாருமே, நான் தான் இந்த ஏரியாவிலேயே ஒரு பெரிய நபர் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். அந்த தருணத்தில் இவருடைய தலைமையில் 3 இடங்கள் கைப்பற்றப்பட்டது. அபு மூசா, த கிரேட்டர் அண்ட் லெசர் தம் என்கிற இந்த 3 தீபங்கள். இந்த 3 தீபங்களுமே இன்னைக்கு வரை ஈரான் கையில் தான் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட்ஸ். அரபு நாடுகள் அப்படி என்னதான் விரும்புகிறார்கள்? ஈரான் வேணுமா? இந்த போர் வேணுமா? அல்லது போர் நடக்கக்கூடாதா? அரபு நாடுகளுடைய ஒரு பாலிசி, சிக் மேன் ஆஃப் யூரோப் என்கிற ஒரு சேயிங் இருக்கு. அதாவது யூரோப், ஆட்டோமன் எம்பையர் உயிர் வாழ வேண்டும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தை நம்பினார்கள். அதே போன்றுதான் கல்ஃப் நாடுகள் நினைப்பது, ஈரான் டு ரிமைன் ஆஸ் அ சிக் மேன் ஆஃப் மிடில் ஈஸ்ட். மிடில் ஈஸ்டோட ஒரு உயிர் வாழணும், ஆனால் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. இவர்கள் மீது சாங்ஷன் இருக்கணும், இவர்களை அடக்கணும், இவர்கள் மீது பல
விதிமுறைகளை திணித்து அவர்களை கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ளணும் என்கிற இந்த விஷயத்தை தான் அவர்கள் நினைக்கிறார்கள். கடைசியாக நீங்க பார்த்தீர்கள்னா மிலிட்ரி ப்ராஸ்பெக்டிவ் நீங்க பார்க்கணும். மிலிட்ரி ப்ராஸ்பெக்டிவ் எப்படி இருக்கு? மிடில் ஈஸ்டை பொறுத்தவரைகள் கல்ஃப் நாடுகள் பயப்படக்கூடிய இன்னொரு விஷயம், அமெரிக்கா ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளில் தன்னுடைய படையை அமைத்துள்ளது, தன்னுடைய மிலிட்ரி பேசஸ்களை அமைத்துள்ளது. இந்த ஸ்கிரீனில் நீங்க பார்க்கக்கூடிய இந்த மேப்பில் நீங்க பார்க்கலாம். இதை பற்றி நான் விளக்குவதற்கு முன்பு, கத்தார் அல் உதீத் ஏர்பேஸ் அமெரிக்காவின் சென்ட்ரல் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கிருந்தான் ஆப்ரேட் ஆகிறது. 2025 ஆண்டு ஜூன் மாதம் ஈரான் மீது நடந்த தாக்குதல் இந்த ஏர்பேஸ்ல தான் நடந்தது. பஹ்ரைனில் அமெரிக்காவுடைய 5th ஃப்ளீட் நேவல் கண்ட்ரோல் ஆப்ரேட் ஆகிறது இந்த இடத்துல இருந்து தான். குவைத்தில் அமெரிக்காவுடைய ஆர்மியின் லாஜிஸ்டிக் ஹப்பாக இருக்கிறது. மற்ற நாடுகளை நீங்க பார்த்தீர்கள்னா சீரியா, ஜார்டன், சவுதி அரேபியா, பஹ்ரைன், கத்தர், இந்த அனைத்து இடங்களிலுமே அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் இருக்கிறது, அமெரிக்காவுடைய படை இருக்கிறது. அப்படி இந்த போர் தொடங்கும் போது, ஏன்னா இன்னொரு பக்கம் ஈரான் கையில் இருக்கக்கூடிய இந்த மிசைல் சிஸ்டம் மிகவும் பவர்ஃபுல்லான மிசைல் சிஸ்டம். ஈரான் கையில் இருக்கக்கூடிய இந்த மிசைலை வைத்து எங்கெல்லாம் இந்த அமெரிக்காவுடைய பேசஸ் இருக்கோ அந்த அனைத்து இடங்களையுமே அவர்கள் மிசைல்களை வைத்து தாக்குவார்கள். அப்போ அமெரிக்கா ஈரானை தாக்கும் போது ஈரான் மற்ற நாடுகள் எங்கெல்லாம் அமெரிக்காவுடைய பேஸ் இருக்கிறதோ அந்த அனைத்து இடங்களையுமே அவர்கள் தாக்குவார்கள். அப்போ அதற்கான விளைவு எங்க? சென்ட்ரல் ஏசியா, மிடில் ஈஸ்டில் தான் இந்த ஒட்டுமொத்த நஷ்டமும் ஏற்படும். இந்த காரணங்களை வைத்துதான் ஒட்டுமொத்த அரபு நாடுகள், மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள், நாங்க அமெரிக்காவை தன்னுடைய நிலத்தையும் பயன்படுத்த விட மாட்டோம், ஆகாயத்தையும் பயன்படுத்த விட மாட்டோம், நாங்க அமெரிக்காவுடன் நிற்க மாட்டோம். அமைதியாக இருக்கும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் போர் வெடிக்கும் போது அந்த தாக்குதல் எங்களுடைய நாட்டுக்கு தான் வரும் என்று அவர்கள் கூறியது இந்த இடத்தில் கிளியர் ஆகிறது. சரி, அனைத்துமே ஒரு பக்கம் வையுங்கள். இந்த போரை தடுத்து நிறுத்தலாமா? நிறுத்த முடியாது, நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்கிற விஷயத்தை ஏராளமான நபர்கள் எடுத்து வைக்கிறார்கள். என்ன காரணம்? அமெரிக்கா இந்த நாடுகளை மட்டுமே நம்பியல்ல, அமெரிக்கா தன்னுடைய மற்ற ஆப்ஷன்ஸ்களையும் திறந்து வைத்திருக்கிறது. உதாரணத்திற்கு அமெரிக்காவுடைய USS அப்ரஹாம் லிங்கன் என்கிற இந்த போர்க்கப்பல், இதை தாண்டி அரேபியன் சீயில் இன்னொரு போர்க்கப்பலையும் அவர்கள் அனுப்பியுள்ளார்கள். இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த போர்க்கப்பலும் அங்கே வந்துவிடும். இந்தியன் ஓஷன்ல ஏற்கனவே டயகோ கிராசியா என்கிற இன்னொரு போர்க்கப்பல் இருக்கிறது. அப்போ இந்த பக்கத்திலிருந்தும் அவர்கள் செய்ய முடியும். பாம்பர், இந்த ஆப்ஷன்ஸ்களை வைத்து ஈரான் மீது தாக்குதலை நடத்தலாம். 2025 ஆண்டு போன வருடம் நடந்த தாக்குதலில் B-2 பாம்பர்ஸ் அமெரிக்காவின் மெசாரி என்கிற இந்த இடத்திலிருந்து கிளம்பி நேரடியாக ஈரான் சென்று ஈரானில் இந்த தாக்குதலை நடத்தினார்கள். இதை தாண்டி ஜார்டன் போன்ற இடங்களில் அமெரிக்காவுடைய அந்த பேஸ் இருக்கு. ஜார்டன் போன்ற இடங்களில் இங்க ரீஃபியூவலிங் வழியாகவும் அவர்களால் இந்த தாக்குதலை நடத்த முடியும். ஈரான் இன் OIC, ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆபரேஷன், இந்த அமைப்பு வழியாக நீங்க பார்த்தீர்கள்னா சவுதி அரேபியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் இன்னைக்கு வாஷிங்டன் டிசியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார். அதே போன்று நீங்க பார்த்தீர்கள், அதாவது டிப்ளமேட்டிக் வழியாக எப்படியெல்லாம் இந்த சிச்சுவேஷன் மாறி இருக்கிறது அதை நீங்க பாருங்க. சவுதி அரேபியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் when he is in Washington DC talking to American government, அதே நேரத்தில் மார்க்கோ ரூபியோ அமெரிக்காவுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்த போரை எப்படியெல்லாம் தடுத்து நிறுத்தலாம் என்கிற அந்த பேச்சுவார்த்தையை நடத்தும் போது ஷேக் முகமது பின் ஜயாத், he is the president of UAE, he reached to Moscow, ரஷ்யாவில் இருக்கிறார், அங்க பேச்சுவார்த்தை நடக்கிறது. அதே போன்று டர்க்கியின் ஃபாரின் மினிஸ்டர் ஹகக் ஃபெதான், இவர் எங்க இருக்கிறார்? இவர் தெஹ்ரானில் இருக்கிறார், அங்க பேச்சுவார்த்தை. அதாவது ஈரானில் பேச்சுவார்த்தை நடக்கிறது, அமெரிக்காவில் நடக்கிறது, ரஷ்யாவில் நடக்கிறது, 4 புறமுமே இந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது. USS எப்ராஹிம் போன்ற ஃப்ளீட், ஏர்கிராஃப்ட் ஃப்ளீட் அனைத்தையுமே வைத்து கல்ஃப், பெர்ஷியா, கல்ஃப் ஆஃப் ஒமான் என்கிற இடத்திலிருந்து இந்த அழுத்தத்தை கொடுக்கிறதுக்கான காரணம் என்ன என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கா, டொனால்ட் ட்ரம்ப் நினைப்பது நியூக்ளியர் டீலில் ஈரான் கையெழுத்து போட்டு விட்டால் நாங்க பேக் அடிச்சிருவோம்,
இல்லை என்றால் நாங்க போருக்கு தயாராக இருக்கிறோம். இந்த அழுத்தத்தை கொடுப்பதற்காக அமெரிக்கா நடத்தக்கூடிய நாடகம். போர் வருமா வராதா என்கிற கேள்வியை தாண்டி இந்த போர் நடந்தால் எவ்வளவு பெரிய விளைவு ஒட்டுமொத்த ஏசியா, ஒட்டுமொத்த உலகத்திற்கு ஏற்படும் என்கிற அந்த விஷயத்தை தான் நீங்க பார்க்கிறீர்கள். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டிற்கு லாபத்தை தேடிக் கொடுப்பதற்காக ஒட்டுமொத்த உலகத்தையே 3வது உலகப் போரை நோக்கி தள்ளி கொண்டிருக்கிறார், நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த போரை பற்றின உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த ரிசர்ச் டாக்குமெண்ட் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து இதை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வழியாக இந்த வீடியோவை ஏராளமான நபர்களும் எடுத்துச் சொல்லுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.